தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டுக்கான தலைமைத்துவ பயிற்சி கடந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிரம்பான் அரேனா பிரீமியர் தங்கும் விடுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில தொழிற்சங்க விவகார இலாக்காவின் ஆதரவுடன் நடைபெற்ற இந்த 2 நாள் தலைமைத்துவ பயிற்சியை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோ ஜி சங்கரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் 60 பேர் கலந்து கொண்ட இந்த பயிற்சியில் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தலைமைத்துவ பண்புக்கூறுகள், தொழிற்சங்கவாதிகளுக்கு இருக்க வேண்டிய ஆளுமை அம்சங்கள் குறித்து டத்தோ ஜி சங்கரன் மிக அழகாக விளக்கினார். தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் நெக்ரி செம்பிலான் மாநில செயலாளர் பி சாந்தகுமார் தலைமைத்துவத்தில் நடைபெற்ற இந்த 2 நாள் பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. தொழிற்சங்க கூட்ட முறைகள், கோரிக்கைகளின் அணுகுமுறைகள், AIA காப்புறுதி திட்டம் பற்றிய விளக்க உரைகள், சாந்தகுமார் முன்னிலையில் தோட்ட பொறுப்பாளர்களின் கலந்துரையாடல் ஆகியன முதல் நாள் நிகழ்வில் இடம்பெற்றன. 2வது நாள் நிகழ்வில் தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்திற்கும் மாப்பாவிற்கும் இடையிலான கூட்டு சம்பள ஒப்பந்தம் குறித்து பேரா மாநில தோட்ட தொழிற்சங்க செயலாளர் எம் குணாசன் விளக்கமளித்தார். நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்கா மாநில தொழிற்சங்க விவகார இலாக்காவின் இயக்குனர் புவான் அஃபீசா நபிலா முகமது இட்ரிஸ் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இப்பயிற்சியில் தொழிற்சங்க பொறுப்பாளர்களின் பங்களிப்பை, சாலை போக்குவரத்து குற்றவியல் பாதுகாப்பு அம்சங்கள், ஃபோம்கா எனப்படும் பயனீட்டாளர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தை சேர்ந்த விஜயகுமாரின் விளக்க உரை, காப்புறுதி குறித்து பி காளிதாசனின் தெளிவுரை முதலிய அங்கங்கள் பங்கேற்பாளர்களுக்கு மிக பயனாக அமைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.